வணக்கம்மா. இப்போ இது சார் பேர் என்னங்கம்மா? ராஜேந்திரன். இது அட்ரஸ் எப்படிங்கம்மா? இது திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் அம்மாப்பட்டிங்க, அம்மாப்பட்டி கிராமம். இப்போ சவுக்கு நட்டு எவ்வளோ நாள்மா இருக்குது நடவு பண்ணி? கரெக்டாக நடவு பண்ணி 12 மாதங்க. இப்போ எப்படி ஒரு 5 அடின்னா 10-15 செடிக்கு மேலே இருக்குங்களா? இருக்குங்க. ரைட்டுங்கம்மா. எத்தனை அடிக்கு ஒன்றுமா நம்ம வச்சது? 3 அடிக்கு ஒன்றுங்க. 3 அடிக்கு ஒன்று போட்டோம். 3க்கு 3 தான் நடவு பண்ணியிருந்தோம். இப்போ சைஸ் அந்தளவுக்கு அதுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கை சைஸ் வந்திருக்கு. மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா கண்ணெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு வருஷத்துக்கு கண்ணெல்லானே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இல்லை கனவே இது ஒரு வருஷத்துக்கு நல்லா உருட்டு திரட்சியாக தான் இருக்குது. கழிச்சது இவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் கழிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கீழே கழிச்சிருக்கணும். அதனால தான் இடையில கொஞ்சம் உங்களை அந்த கிளையெல்லாம் கொஞ்சம் கீழே விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கழிச்சிக்கலாம்னு சொன்னதுங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஹைட்டு எல்லாமே நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக போயிருக்குங்க. இது எத்தனை ஏக்கருமா நம்ம நடவு பண்ணது? ஒரு 3 ஏக்கர் நடவு பண்ணியிருக்கோங்க. சரி சரிங்க. இப்போ எப்படி இருக்குங்க உங்களுக்கு? இது வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்க எப்படி இருக்குது? சவுக்கு ஓரளவு நடவு பண்ணது பரவாயில்ல, கண் வளர்ச்சியெல்லாம் பரவாயில்ல. பில்லு எடுக்கும்போது தான் அது பார்த்துக்கலாங்க. அதனால வளர்ச்சிக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன களை எடுத்துன்னு விடணும், கொஞ்சம் உரம் விடும், நல்லா வருங்க. நடவு பண்ணதுக்கு செடி வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லைங்களா? ஹெல்த்தியாக இருக்கு இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு பரவாயில்ல, சவுக்கு நட்டது கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் பரவாயில்ல, நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் திருப்தி இருந்தால் போதுங்க. அதுதான். ஏன்னா சில இடத்துல வளர்ச்சி இல்லை, கீழாவிலே இருக்குது, கண் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுலாம் மன சங்கடப்படலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுக்குள்ள தென்னை மரம் ஓரமாக இருக்கனால சரிங்க. அதுக்குள்ளே தான் இல்லை மாதிரிங்களா? அந்த குவாரி எடுக்கவே இல்லைங்க அந்த இடத்துல, கிழக்கால உள்ளது. ஆமாங்க. பரவாயில்லம்மா, நல்லா பராமரிச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அதை சேர்த்து வச்சுருவோம். சரி ரைட்டுங்க. எங்களுக்கே பார்க்க இப்போ தான் நல்லா சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்ணோட வளர்ச்சி அந்த அளவு இருக்குது. அதுதான்